கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆம், வேதத்திலே அநேக விசேஷித்தமான தேவ மனிதர்களுடைய சிந்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலனுடைய சிந்தை ஆத்ம பாரத்தோடு கூட காணப்பட்டது. தானியேலுடைய சிந்தை கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சியோடு காணப்பட்டது. தாவீதினுடைய சிந்தை கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சியுள்ள சிந்தையாக காணப்பட்டது. யோசேப்பினுடைய சிந்தை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சியை நமக்கு வெளிப்படுத்தினது. இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை விலையேறப்பெற்ற சிந்தையாக காணப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை, வாஞ்சையை எப்பொழுதும் நிறைவேற்ற துடிக்கின்ற சிந்தையாகவே கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை காணப்பட்டது. பூமியில் உள்ள மனிதர்களுடைய ஒவ்வொருவரையும் நேசிக்கிற சிந்தையாக கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை காணப்பட்டது. தன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கிற சிந்தையாக கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை காணப்பட்டது. அன்பிலே பரிபூரணம் உள்ள சிந்தையாக கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை காணப்பட்டது. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை உண்டாக கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பூமியிலே அநேக விசேஷித்தமான மனிதர்கள் காணப்பட்டாலும் எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட விசேஷித்த மேன்மையான உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளாக உண்டாக கடவதாக. இந்த கிருபையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையால் நிரப்பி மகிழச் செய்வாராக. ஆமேன்.